நரேந்திர மோடி ஒரு கோழை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அமெரிக்க குடியேறிகள் விஷயத்தில் இப்படி குற்றம் சாட்டக்கூடிய இந்த வீர தீர சூரப்புலிகள் ஆட்சியிலெலாம் இந்த மாதிரி சமூகம் நடந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? வெளிநாட்டுக்கெலாம் போக வேணாம், சொந்த நாட்டுக்குள்ளேயே கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் காவிரி பிரச்சனையின் போது சொத்துக்களை பிடுங்கி கொண்டு அடித்து விரட்டப்பட்ட பொழுதும், ஆந்திரா காட்டுக்குள் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுதும், நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சிங்கள கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு கடலில் மிதக்க விடப்பட்ட பொழுதும் இன்றைக்கி பேசுகிறவங்களாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே முப்படைகளை தட்டிட்டு போய் சண்டைக்கு போயிட்டாங்களா? இவங்களும் கோழைகளாட்ட பாய முடிக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், இது நடந்ததெல்லாம் நம்ம பார்டரை தாண்டி நடந்துச்சு. நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சட்டத்திட்டம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு போயிட்டால் அந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனால், சீனா எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு, அந்த சீனாக்காரங்களே அவன் காலில் விலங்கு கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். காங்கிரஸ் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் அப்படிங்கிறாங்க. இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. இதே காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களை அமெரிக்க விமான நிலையத்தில் வச்சு அவமானப்படுத்தினாங்க. பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கு அமெரிக்க கோர்ட்டு சம்மன் அனுப்பிச்சு. எதுவுமே செய்ய முடியல. இன்னும் சொல்ல போனால், அமெரிக்காவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் உலகம் முழுக்க பல நாட்டு சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களையே அமெரிக்காவால் மீட்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த நாட்டு சட்டங்களை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியல. நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, 5 தமிழர்களுக்கு தூக்குன்னு சொல்லி சிங்கள அரசாங்கம் சொல்லிச்சு. ஒரே வாரத்தில் அவர்கள் நம்ம மீட்டு கொண்டு வந்தோம். அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட சிக்கினப்போ இனிமேல் வரவே முடியாதுன்னு சொன்னாங்க. 24 ஹவர்ஸில் அவர் திருப்பி வந்தார். நம்மால் எதை செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம நாடு ஒன்றும் சாதாரண நாடு கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கண்டனமாக தெரிவிக்கலாமே, எதிர்ப்பு தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தெரிவிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இங்கே கரெக்டான விசாவில் போயிருந்தால் நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம் அந்த நாட்டு தூதரை. ஆனால் இவர்கள் போனதெல்லாம் சட்டவிரோதமாக போனதுனால இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நாட்டை நாமளே கேவலப்படுத்திக்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நாட்டுக்கு விசுவாசமாக நம்ம இருக்கணுமே ஒழிய, இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு கேவலமாக அரசியல் பண்ணுறது, நம்ம சொந்த நாட்டையே இழிவாக பேசுகிறதெல்லாம் மிக மிக ஒரு மட்டமான ஒரு விஷயம்.